இந்த இந்த ஆடம்பர வாழ்க்கையை எதுக்காக அப்படின்னா உறவுகளை பாதுகாக்கிறதுக்கு தான். ஒரு ஆண் எதுக்காக நிறைய சம்பாதிக்கிறான், அப்போ தான் பொண்டாட்டி தான் கூட இருப்பா, அவள் கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுக்கணும். உறவுகளை பாதுகாக்கிறது தான் இவன் பணத்தை தேடி போகிறான். அதுபோல் ஒரு பெண்ணும் ஒரு பெண் வந்து என்ன பண்ணுறா, தன் நல்ல வசதியானவளாக மாற்றிக்கிறா, அல்லது பின்புலம் அவங்க அப்பா அவளும் நல்ல வேலைக்கு போகிறா, நிறைய பணம் சம்பாதிச்சாதான் அவளுக்கும் ஒரு நல்ல மாப்பிள்ளை கிடைப்பான். அப்போ அவனும் இவ கூட இருப்பான். ஒரு பொண்டாட்டி நல்லா 50,000 80,000 சம்பாதிச்சான்னா அப்போ அந்த மாப்பிள்ளை என்ன பண்ணுவான், விட்டுட்டு போக மாட்டான். அப்போ உறவை பாதுகாப்பதற்காக தான் பணத்தை தேடி அலைகிறார்கள் இந்த மனிதர்கள். இது தங்களுடைய அந்த காதல் பாலியல் உறவு இருக்குல்ல, ஒரு கணவன் மனைவி, இந்த உறவை பாதுகாப்பதற்காக தக்க வைப்பதற்காக நம்மளை விட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் இவங்க பணத்தை தேடி ஓடி அலைகிறாங்க. அப்படின்னா உறவை பாதுகாக்கிறதுக்கான அப்போ பணத்தை தேடி ஓடுறதுனால இவங்க ரெண்டுத்துக்கு இடையில இடைவெளி ஏற்படுது. உன் புருஷன் எங்கம்மா போயிருக்காங்க, அவர் வெளிநாட்டுக்கு போயிட்டார் பணத்தை சம்பாதிக்கிறார். உன் பொண்டாட்டி எங்கே போயிருக்கா, அவள் ஆஃபீஸுக்கு போயிருக்கா, கம்பெனி வேலை பார்க்க போயிருக்கா, பணத்தை தேடி அப்படின்னு சொல்லி இவங்க இடையில பிரிவு ஏற்படுது, இடைவெளி ஏற்படுது. அப்போது பக்கத்தில் இருக்கணும், பக்கத்தில் இருந்தால் பணத்தை தேட முடியாது. அப்படின்னா பக்கத்தில் இருப்பதற்கு இருக்காமல் போவதற்கு இடைவெளி ஏற்படுவதற்கு இந்த பணம் தான் காரணமாக இருக்கிறது. இந்த பணத்தை தேடி போகிறனால தான் இந்த ஒரு கணவன் மனைவி இடையில இடைவெளி ஏற்படுது. ஆனால் அந்த உறவை பாதுகாக்கிறதுக்காக தான் இவன் பணத்தை தேடி போகிறான். பணத்தை தேடி போகிறதுனாலே அந்த இவங்க ரெண்டு பேரும் பக்கத்தில் இருக்க முடியல, பக்கத்தில் சேர்ந்து வாழ முடியல. அதனால் பணத்தை சேர்ந்தும் வாழணும், அதே நேரத்தில் உறவையும் பாதுகாக்கணும். அப்படின்னா இந்த இயந்திர அறிவியல் உலகில் அது முடியாது. அப்போ வந்து ஒரு உறவை பாதுகாக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா எளிமையாக வாழ வேண்டும். ரொம்ப ஆடம்பரமாக வாழணும்னு ஆசைப்பட்டால் நீங்கள் சேர்ந்து வாழ முடியாது. ஆனால் பணம் கிடைக்கும், அந்த பணத்தை வச்சு நீங்கள் வந்து ஒன்றா சேர்ந்து வாழ்கிற மாதிரி ஒரு இதுதான். இப்போது சேர்ந்து வாழணும், எப்போவுமே பக்கத்தில் இருக்கணும், அடிக்கடி இப்போ கணவன் மனைவி சேர்ந்து ஒரு நாளைக்கு 2 மணி நேரமாவது சந்தித்து பேசணும். அப்படின்னா அதுக்கு எளிமையாக வாழணும். ஒரு குறைவான பணத்தை, இந்த இயந்திர அறிவியல்களில் ஒரு குறைவான பணத்தை சம்பாதிக்கணும். இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு கணவனை எப்படி தக்க வைத்துக் கொள்வது, ஒரு மனைவியை எப்படி தக்க வைத்துக் கொள்வது அப்படின்னா ஒரு கணவன் மனைவி நிறைய பேசணுங்கிற ஆர்வம் வரணும், அந்த ஆசை வரணும். அப்படிப்பட்டவங்கள நீங்கள் தேடி கண்டுபிடிக்கணும். சும்மா வந்து பழகி அதெல்லாம் பழக்கத்தில் வராது, இயல்பாகவே அது வரணும். இயல்பாகவே ஒருத்தர்கிட்ட நமக்கு பேசுறதுக்கு பிடிச்சிருக்கு அப்போ தான் ஒருத்தர் நம்ம கூட இருப்பாங்க. பேசுறதுக்கு பாடணும், ஆடணும், பாடுறது, ஆடுறது, இந்த மாதிரி இதெல்லாம் உறவை தக்க வைப்பதற்கான, உறவை தனக்கு சாதகமாக எப்போதும் வைத்திருப்பதற்கான இயற்கையான நடைமுறை. இன்றைக்கி யாரும் பாடுறது கிடையாது, கணவன்கிட்டயோ மனைவிட்டே யாரும் பாடுறது கிடையாது, கதை சொல்கிறது கிடையாது, பேசிக்கிறதே கிடையாது. ஆனால் கணவன் எனக்கு வேணும், மனைவி எனக்கு வேணுங்கிறதுக்காக எதை தேடி போகிறாங்க, பணத்தை தேடி போகிறாங்க. பணத்தை தேடி போகாமல் அந்த உறவை நீ தக்க வச்சுக்கணுன்னா அதற்கு உரிய வழிமுறை என்னென்னா பேசணும், அப்புறம் பாட்டு பாடுறது, ஆடுறது, இந்த மாதிரி சந்தோஷமாக இருக்கணும், உறவாடணும். உறவாடுவதன் மூலமாக தான் இனிமேல் வந்து ஒரு கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து ஒரு தக்க வைப்பதற்கான, ஒரு கணவன் வந்து தனது மனைவியை தக்க வைப்பதற்கான இயற்கையான வழிமுறை தான், இயற்கையான வழிமுறை. அதனால் இதன் மூலம் மட்டும்தான் இனிமேல் வந்து நீ பணத்தை சம்பாதிச்சாலாம் இனிமேல் யாரும் வந்து ஒரு உறவை வந்து என் கணவன் பணத்தை எனக்காக தான் பணத்தை சம்பாதிக்க போகிறாரு, அதனால் நான் அவருக்கு உண்மையாக இருப்பேன்னு இனி வரும் காலங்களில் யாரும் சொல்ல மாட்டாங்க. பக்கத்திலே இருக்கணும்ப்பா, அப்போ தான் நான் உண்மையாக இருப்பேன், உனக்கு உண்மையாக இருக்கணும்னா நீ எனக்கு பக்கத்திலே இருக்கணும், அப்படி தான் இனிமேல் சொல்லுவாங்க. அதுபோல் ஒரு கணவனும் அப்படி தான் சொல்லுவான், என் மனைவி என் பக்கத்திலே இருக்கணும் அடிக்கடி. அதாவது ஒரு நாளைக்கு ஒரு 2 மணி நேரமாவது நாங்கள் அருகாமையில் பக்கத்தில் இருக்கணும், 2 மணி நேரமாக நாங்கள் சேர்ந்துருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை அதுதான் வந்து இனிமேல் உறவை பாதுகாப்பதற்கான வழிமுறை. அப்புறம் குடும்பத்துக்கு உதவியாக இருக்கணும். இப்படியெல்லாம் இருந்தால் தான் குடும்பத்துக்கு உதவியாக இருக்கிறது, கணவன் மனைவி சேர்ந்து இதில் இப்படியெல்லாம் இருந்தால் தான் ஒரு உறவை பாதுகாக்க முடியும். அப்படி இல்லைன்னா உறவை யாராலையும் பாதுகாக்க முடியாது. அதனாலே பணத்தை தேடி போகிறது வந்து முடியாத காரியமாக மாறி போகும். இனிமே வர காலங்களில் யாரும் பணத்தை தேடி வெளிநாட்டுக்கோ அல்லது தொழிலில் 8 மணி நேரம் 10 மணி நேரம் வேலை செய்கிறதோ முடியாமல் போயிடும். ஏன்னா அப்போ அப்படி போனால் இந்த மாதிரி கணவன் மனைவி குடும்பமாக ஒன்றா இருக்கிறது, கணவன் மனைவி சேர்ந்து இருக்கிறது, அந்த நேரம் குறைந்து விடும். அதனால் பணத்தை தேடி போக மாட்டோம். அப்போ உறவில் ஒரு இடைவெளி ஏற்படும். உறவில் இடைவெளி ஏற்பட்டால் வெறுப்பு ஏற்படும், சகிப்புத்தன்மை இல்லாமல் போயிடும், உறவை சகித்து கொள்கிற அந்த தன்மை வளராமல் போயிடும். அதனால் வந்து அது நல்லா இருக்காது, வாழ்க்கையை வந்து ஒரு ஏமாற்றமாக தான் முடியும் அப்படிங்கிறது தான். அதனால் இந்த இயந்திர அறிவியலும் 2040 நம்ம ஃபெயிலியர் ஆகுதுன்னு நம்ம ஏற்கனவே சொல்லிகிட்டு இருக்கோம். அதுக்கு இதெல்லாம் ஒரு காரணம்.